அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்தோடு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் விடியலை காண்பதற்கு எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை காட்டின தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஆண்டவரை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு சந்திக்க கிருபை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவ வார்த்தைகளோடு நாம் ஒவ்வொரு நாளும் இணைந்து இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைக்கு விசுவாசம் என்ற ஒரு சத்தியத்தை நாம் தியானிப்போம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? நாம் நம்புவோம், நம்பிக்கை என்ற இரண்டு விதமான சொற்களுக்கு இந்த விசுவாசத்திற்கு நாம் விளக்கம் கொடுக்கலாம். இந்த விசுவாசம் என்பது இன்றைக்கு பொதுவாக சிலருடைய பெயர்கள் கூட விசுவாசம் என்ற ஒரு பெயர் பெற்றிருப்பவர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இந்த விசுவாசம் என்ற சொல் எவ்வளவு மகத்துவத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை அது தானாக உருவாக வேண்டும். ஒருவர் சொல்லி உருவாகக்கூடிய நம்பிக்கை அல்ல. உதாரணமாக, ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய பிள்ளை பருவத்திலே பெற்றோர்களை பார்த்து நகைக்கிறது. முகம் அறிந்ததற்கு பின்பு அவர்களை பார்க்க துடிக்கிறது. பின்பு வளர்ந்ததற்கு பின்பு அவர்களோடு சேர்ந்து நடப்பதற்கு பிடிக்கிறது. பின்பு கொஞ்ச காலம் சென்றதற்கு பின்பு அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறது. இப்படி ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அந்த பிள்ளை பெற்றோர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு பலத்தை பெறுகிறது. அதுதான் நம்பிக்கை. பின்பு பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுடைய கண்களின் காட்சிகளிலிருந்து சற்று தூரமாக விலகி இருந்தால் அந்த பிள்ளை தேட ஆரம்பிக்கிறது. கண்களை உருட்டி மருட்டி, கழுத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி அங்கு பார்க்க ஆரம்பிக்கிறது. அம்மா இல்லையே, அப்பா இல்லையே என்ற ஒரு நிலையை தன் இருதயத்திற்குள் உருவாக்குகிறது. இதைத்தான் நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனை பற்றிய விசுவாசம் எப்படி இருக்கும் என்றால், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனாய் இருக்கும், தேவன் மேல் இருக்கும்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம். உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலித்து காண்பிக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். தேவனை நம்புகிறோம் என்று நினைத்தால், அவர் நம்பிக்கைக்கு நான் பாத்திரவான் என்று நான் கருதினால்,
முதலாவது, நான் நடக்கின்ற வாழ்க்கை முறையை ஆண்டவருக்கு காண்பிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை ஆண்டவர் பார்க்க வேண்டும். நான் நடக்கிற பாதை நல்வழியா, அந்த பாதை செவ்வையான மார்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லுமா, அல்லது என்னோடு கூட வருகிற பிள்ளைகளும் அப்படிப்பட்ட செம்மையான பாதையில் நடக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி யோசிப்ப பிள்ளைகளுடைய இலக்கம் மிக குறைவு. எல்லோரும் எந்த வழியில் செல்கிறார்களோ அந்த வழியில் நாமும் செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கை தான் அநேக மக்களுக்கு மத்தியிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். யாத்திரையாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் திரளான மக்களை நாம் நம்பி எந்த பாதையிலும் நாம் செல்ல முடியாது என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. மக்கள் பெருக்கம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஞானம் அதிகமாக இருக்கும் என்று அநேகர் நம்புகிறார்கள். அந்த பாதைகள் செவ்வையாய் இருக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் வேதம் ஒரு காலம் அப்படி சொல்லவில்லை. தீமை செய்ய திரளான பேர்களை நீ பின்பற்றாதிருப்பாயாக என்று யாத்திரையாகமம் 23:2 சொல்லுகிறது. தீமை செய்வதற்கு திரளான பேர்களை நாம் பின்பற்றக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அந்த சத்தியம் என்ன? அவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஜீவிதத்தின் நாட்கள் எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்லி காண்பிக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்ற அந்த அனுபவத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன என்றால், அவர் சொல்லுகிறார், நோவா தன்னுடைய ஜீவித நாட்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த போது, அவருக்கு 600வது வயது ஆகும்போது அவர் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறார். என்னவென்றால், 40 நாள் இடைவிடாமல் பூமியிலே மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழை பெய்ய தொடங்கின அந்த காலத்தில் அதை ஏற்கனவே மக்களுக்கு, அங்கு வாழ்கிற மக்களுக்கு நோவா அறிவித்தார், எச்சரித்தார், போதித்தார். ஆனால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை சம்மதிக்கவும் இல்லை. ஏனென்றால் அக்காலத்தில் மழை என்றால் என்ன என்று யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பெரிய சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியிலே ஆண்டவர் நோவாவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் மருமகள்களையும் வைத்திருந்தார். 8 பேர். அந்த 8 பேர் மாத்திரம் தேவ சமூகத்தில் தங்களை மீட்டு கொண்டவர்களாக காணப்பட்டார். ஆனால் இங்கு லேவியராகம புஸ்தகத்திலே 19வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்ன? அவர் சொல்லுகிறார், நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. நியாய தீர்ப்பு ஒன்று வரும்போது வழக்கு தொடர்கிற அந்த சம்பவத்தில் வாதி பிரதிவாதி இருவரும் காணப்படுகிறார்கள். ஆனால் ஒருவர் பக்கம் அதிக ஜனக்கூட்டம், ஒரு பெரிய கூட்டம், பெருமதிப்பு வாய்ந்தவர்கள் என்று உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் என்று நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்து
நாம் நியாயம் தீர்க்க கூடாது என்று அங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லும்போது அவர் எச்சரிப்பு சப்தமாய் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பேர்களோடு, அதிகமான ஜீவிதத்திலே, அதிகமான மக்கள் வாழ்கிற இடத்திலே காணப்பட வேண்டும் என்று நீ விரும்பாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் தரம் நம்மை எவ்வளவு பலப்படுத்தும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நாம் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த தொழுகையிலே எப்படி நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். யோவேல் 2:32 வாசிப்போம் என்றால், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகியிருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த லோகத்தில் அநேக பேரை அழைத்திருந்தாலும் சிருஷ்டித்திருந்தாலும் எல்லோரும் தேவ சமூகத்தில் செல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளாக உருவாக்கினால் நிச்சயமாக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 15:11 வாசிப்போம் என்றால், மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அந்த திரளான கூட்டத்தை பின்பற்றி செல்கிறார்களே, அது எப்படி? எங்கு ஜனக்கூட்டம் பெருகி இருக்கிறதோ அங்கு தீமைகள் அதிகமாக உருவாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் பிரதிபலன் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ரோமர் 9வது அதிகாரத்திலே 27வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய லக்கம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அந்த லக்கத்தில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் தேவ சமூகத்தில் ரட்சிப்பை பெறுவார்களா என்றால் வேதம் சொல்லுகிறது இல்லை. அல்லாமலும் இஸ்ரவேல் பக்தர்களுடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெருங்கூட்டம் என்பது ரட்சிப்புக்கு உதவாத ஒரு இலக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமர் 11வது அதிகாரம் 5வது வசனம், அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மீதியாய் இருக்கிற பிள்ளைகளைப் போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பினால் அந்த வாழ்க்கையின் பிரதியுத்தரம் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி சேர்க்கிறது என்பதை முதலாவது நாம் உணர வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 50வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும், யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும்
அவைகள் கிடையாது இருக்கும். நான் மீதியாக வைக்கிற ஜனங்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இலக்கம் கடற்கரை மணலத்தனையாய் இருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பெருக்கமாக பெருகி இருந்தாலும், என் மனம் நான் யாரை மீதியாக வைப்பேனோ அவர்கள் மீது தான் என் மனம் இருக்கும், அவர்களுக்குத்தான் அந்த கொடுப்பினை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். நாம் வாழ்ந்து வருகிற காலங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு மீட்பை கொடுக்குமா என்றால் கொடுக்கும். ஆனால் அந்த மீட்பின் பாதையிலே நடக்கிற நாம் நம்முடைய வழியை எந்த அளவுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ரோமர் 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் அவமாய் போயிற்று என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்லவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இந்த லோகத்தை படைத்தார். அதிலே வாசம் பண்ணுவதற்கென்று மணமக்களாகி நம்மை படைத்தார். நாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதாகமத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்தார். இதை படிப்பதற்கான பலத்தை நமக்கு கட்டளையிட்டார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்த தேவனை பின்பற்றி செல்லுகிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி கடைப்பிடிக்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே என்று கொலேசியர் 3:10 சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவருடைய சாயலை நாம் தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு தெய்வீக தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்க வேண்டும். நாம் தொழுகிற தேவன் நம்மை உண்டாக்கினவர். நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய வழிமுறைகள் அவருடையது என்பதை நாம் அறிந்து அந்த பாதையில் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தை ஓட்டத்தை நாம் தொடர்ந்து செய்வோம் என்றால் நமக்கு நிச்சயமாக அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை உருவாக்கினவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் புதிய மனிதனாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தரித்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்திய வார்த்தைகள் நமக்குள் கேட்பதற்கு சற்று சங்கோஜமாக இருக்கும். பொதுவாகவே நம்முடைய கருத்து தேவ வார்த்தையின்படி யாரும் நடப்பதில்லை, நடக்க முடியாது என்கின்ற ஒரு பொது கருத்து தான் எல்லோருக்கும் உண்டாகும். கதை ஒன்று கேட்டிருப்போம். திராட்சை பழம் புளிக்கும் என்று நரிகள் சென்றது போல தன்னங்களால் முடியாத ஒரு காரியத்தை அது நல்லதல்ல என்று சொல்லுகிற ஒரு பொதுவான மன நோக்கம்தான் இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கிறது. நாம் முயற்சி எடுப்பதில்லை. ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற ஒரு நெறி இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இருக்கிறது. தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கை நெறியற்றதாக காணப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணுகிற மனப்பக்குவம் தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமானது, நம்முடைய சரீரத்திற்கு அது கேடு விளைவிக்கும் என்று யோசிப்பது இல்லை. அந்த யோசனை அநேகருக்கு இல்லை. தன்னுடைய தேவைகள் இருக்கிறதே, இதற்கு முன்னால் நான் எப்படி விசுவாசிக்க முடியும்?
என்ற ஒரு பரவலான நம்பிக்கை தான் இருக்கிறது. ஏனென்றால் முயற்சி எடுப்பதில்லை. அதிவேக சுழற்சியின் உலகத்திலே நாம் நிற்பது எவ்வளவு வெறுமையாக நிற்பது எவ்வளவு நமக்கு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று தான் சிந்தனையிலே வருவதை தவிர, அந்த பாதை நல்ல பாதை என்பதை யோசிப்பதற்கு நமக்கு நேரமில்லை. அதைத்தான் ஞானி சொல்லுகிறார், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகள் நமக்கு அடைக்கல பட்டணத்திலே சேர்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயவலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனிதர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலை நாம் பெற்று புதிய ஒரு மனுஷ அவதாரத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய திட்டத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒருவேளை நம்முடைய வழிகள் பாதை மாறி செல்லும் என்றால் அந்த பாதையில் மீண்டும் இணைவதற்கு நாம் திரும்பி எந்த இடத்திலிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு சென்று வழியிலே நின்று நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடப்போமா? பாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்குள் நாங்கள் நீர் எங்களுக்கென்று நியமித்த போட்ட அந்த பாதையிலே நாங்கள் நடந்து செல்வதற்கு எங்களை ஒரு சிறு கூட்டமாக உருவாக்கி இருக்கிறீர். அந்த வழியிலே நடப்பதற்கு பெரும் கூட்டத்திற்கு மனது இல்லை, வரவும் மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த பாதையிலே நடப்பதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களை நீர் வழி நடத்த எங்களுக்கு பலத்தை தாரும். நல்ல வழி என்பதை நாங்கள் அறிந்து அந்த பாதையிலே நடக்க துவக்கிவிட்டோம். அந்த பாதையை முடிப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரல கிருபை செய்யும். அந்த பாதை முழுவதிலும் இடர்களை நாங்கள் காணாதபடி, தடுக்கல்களை காணாதபடி எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்தில் நல்ல வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாதையில் நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.